ஓகே ஸோ சார் நெக்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோவில் நம்ம என்ன கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா ஆஸ் பர் ஐ செட் செட்டப் ஓகேவா. ஸோ என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் அவைலபிளாக இருக்குது, அந்த பிளாட்ஃபார்ம் எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம், ஆஸ் உங்கள் லெவலுக்கு நீங்கள் என்ன பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன் சரியா. அண்ட் ஆல்சோ இண்டஸ்ட்ரி லெவல் பிளாட்ஃபார்ம்ஸ் எது, அதை நீங்கள் யூஸ் பண்ணலாமா கூடாதா, இந்த சீரியஸில் என்ன பிளாட்ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண போகிறோம், நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன்றதையும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் சரியா. ஸோ ஃபார் செட்டப்ஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு என்னுடைய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் எனி ப்ரௌசர் கூகுள், பிரேவ், டார், மைக்ரோசாஃப்ட் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணாலும் இட்ஸ் ஃபைன் ஓகேவா. த ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஆஸ் அ பிகினராக இருக்கீங்க, நான் இப்போ தான் எனக்கு பைத்தானில் ஜீரோ நாலேஜ், நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா யூ கேன் கோ வித் அ பைத்தான் ஐடியல்லி ஓகேவா. ஸோ பைத்தான் ஐடியல்லி ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பைத்தான் ஐடியல்லி டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் python.org நீங்கள் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானோடைய அஃபிஷியல் வெப்சைட்ஸ்யோ. ஸோ இது ஐடியலியோடையது. ஸோ இந்த இடத்துல டவுன்லோட் பைத்தான்னு ஒன்று இருக்கும், நீங்கள் அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே இங்கே டேரெக்டாக எதனா இங்கே புதுசாக ஒரு வெர்ஷன் காட்டுதுன்னா அந்த வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ண வேண்டாம் ஓகேவா. ஸோ டோன்ட் கோ வித் த லேட்டஸ்ட் வெர்ஷன், டவுன்லோட் த ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் ஓகேவா. ஸோ உங்களுக்கு 3.9.6 இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா 3.9.7 இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 3.9.6 இருக்கு இல்லையா. ஸோ அந்த 3.9.6 அங்கே டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ ஓகேவா. சின்ஸ் இது ரீச் அவுட் ஆகிடுச்சு ஓகே. ஸோ 6 இல்லைனா நம்ம வேறு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ ஆனால் லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்றது போயிடாதீங்க, யூ கேன் யூஸ் த ஸ்டாண்டர்டு வெர்ஷன் ஓகேவா. ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் எதனா வந்துச்சுன்னா அது அப்போ தான் அப்லோட் லான்ச்சோ எதனா பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணியிருக்க இடத்துல நிறைய லைப்ரரிஸை லைக் இட்ஸ் ஆன் த ப்ராசஸில் இருக்கும். ஸோ நிறைய சான்சஸ் யூ ஆர் கோயிங் டு கெட் எரர் ஓகேவா. ஸோ ஈவந்தோ நீங்கள் அந்த ப்ரோக்ராமிங்கில் அந்த எரர் மேட் பண்ணலனாலும் இட்ஸ் வர சான்சஸ் இருக்குது. பட் ஆஸ் அ பிகினராக நீங்கள் சின்டாக்ஸஸ் எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்னா யூ கேன் கோ வித் திஸ் பைத்தான் ஐடியல்லி ஓகேவா. இது ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம். அண்ட் த செகண்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் த beginner is Google Colab ஓகேவா. இந்த கூகுள் கொலாபை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரோக்ராமிங்கை ரைட் பண்ணலாம் வித்தவுட் இன்ஸ்டால் பண்ணாமல் ஓகேவா. ஸோ நான் இதில் நியூ நோட் புக் கொடுத்துக்கிறேன் ஓகே. நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் போயிட்டு இல்லை ப்ரௌசரில் போயிட்டு கூகுள் கொலாப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வரும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வெப்சைட்டாக இருக்க வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது போல் வரும் ஓகேவா. ஸோ இந்த இடத்துலையே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய ப்ரோக்ராமிங்கை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ் பர் இப்போ நான் ஒரு 2 நம்பரை ஆட் பண்ண போகிறேன்னா நான் சிம்பிளாகவே தரேன் சரியா. 5+5 ஓகேவா. ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல இங்கே ரன்னு இருக்கா. ஸோ அது கொடுத்தாலே ஃபஸ்ட்டு இட் கோனா கனெக்ட். கூகுள் கொலாபை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இன்டர்நெட் ஓகேவா. ஸோ உங்ககிட்ட இன்டர்நெட் ஸ்டேபிளாக இருக்கும். நான் இன்டர்நெட் எப்பயுமே என்கிட்ட ரவுட்டர் இருக்குது, கனெக்ஷன் இருக்குன்னா யூ கேன் கோ த கூகுள் கொலாப். அதர்வைஸ் யூ கேன் சூஸ் த ஐடியலி டு ஒர்க் ஓகேவா. ஸோ இப்போ சிம்பிளாக இங்கே 10 அப்படின்ற மாதிரி வந்துருச்சா. ஸோ இந்த இடத்துலையும் நம்ம கூகுள் கொலாப்லையும் ஆஸ் அ பிகினராக இந்த 2 பிளாட்ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ நான் பேசிக்காக கற்றுக்கினேன், எனக்கு பைத்தான் பேசிக் எனக்கு ஓரளவுக்கு டூல் செட் ஆகிடுச்சு, எனக்கு சின்டாக்ஸ் ஆஸ் பர் ஒரு 1.5 ஒரு 2% எனக்கு தெரியும் பைத்தான் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸு தான் விஎஸ் கோடு ஓகேவா. ஸோ இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடை நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் பைத்தான்ன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். இது டவுன்லோட் பண்ணது பெரிய விஷயம்லாம் இல்லை. விஎஸ் கோடுன்னு டைப் பண்ண ஃபஸ்ட்டு வெப்சைட்டை கிளிக் பண்ணோடனே ஸோ டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் இதை கிளிக் பண்ணோடனே யூ கேன் ஏபிள் டு டவுன்லோட் தட் ஓகேவா. ஸோ இது யாரெல்லாம் அங்கே பைத்தானில் ஒரு 2% அவுட் ஆஃப் 10க்கு 2% மேலே இருக்கீங்களோ, 2க்கு மேலே வரீங்களோ, ஸோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியது ஓகேவா. ஸோ அண்ட் தென் விஷுவல் ஸ்டுடியோ கோடா. ஸோ வாட் எல்ஸ் ஓகேவா. ஸோ ஐடியலி பார்த்துருக்கோம், கூகுள் கொலாப் பார்த்துருக்கோம், விஷுவல் ஸ்டுடியோ கோட் பார்த்துருக்கோம். ஸோ அண்ட் தென் யூ கேன் கோ வித் அ ஜூபிட்டர் நோட் புக் ஓகேவா. ஸோ அதுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் டைரெக்டாக ஓகேவா ஜூபிட்டர் நோட் புக்குன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வரும். ஸோ இதை டேரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இங்கே ட்ரை இட் இன் அ ப்ரௌசர் ஆர் இன்ஸ்டால் யுவர் ஜூபிட்டர் நோட் புக் இந்த லேபுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு அது வந்துடும் ஓகேவா. ஸோ ஆர்எல்ஸ் இந்த நோட் புக்கு மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் இன்ஸ்டால் நோட் புக் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டாலே வந்துடும். நோட் புக்கில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இது ஜூபிட்டர் இருக்குது. ஸோ ஜூபிட்டர் நோட் புக்கை இப்படியும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா அனகோண்டா நேவிகேட்டர் ஓகேவா.
நீங்கள் அனகோண்டா நேவிகேட்டரை யூஸ் பண்ணி இந்த அனகோண்டா நேவிகேட்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போனீங்கனாலே நமக்கு அந்த உள்ள ஜூபிட்டர் நோட் புக் லேப் இருக்கும், ஜூபிட்டர் லேப் இருக்கும். அதை லான்ச் பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லோக்கல் ஹோஸ்ட்டில் நீங்கள் அதை லான்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இஃப் யூ ஆர் அன் இன்டர்மீடியேட், ஓகேவா? ஸோ நான் பைத்தான் எனக்கு பேசிக்ஸ் தெரியும், ஐம் இன்டர்மீடியேட் அப்படின்னா எனக்கு பேசிக்ஸ் தெரியும் அப்படின்னா யூ கேன் கோ வித் த ஜூபிட்டர் நோட் புக் அண்ட் அனகோண்டா நேவிகேட்டர். ஓகேவா? ஸோ அப்படி இல்லைன்னா ஸ்பைடர் நோட் புக் இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் ஸ்பைடர் நோட் புக்கை கூட டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ அதுலேயும் கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஸ்பைடர் நோட் புக்குன்னு டைப் பண்ணிக்கிறேன், எங்கள் நோட் புக் வந்துடும். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஓகேவா? இங்கே வரலையா நோட் புக் டவுன்லோட், டேரெக்டாக கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துச்சா ஸ்பைடர் ஐடிஇ டவுன்லோட். ஸோ இதை நீங்கள் கிளிக் கொடுத்து இந்த இடத்துல டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஒன்ஸ் இட் இஸ் லோடுன்னா வந்துடும். இங்கே விண்டோஸ்க்கு என்ன வேணுமோ ஸோ அது வந்துடும். ஓகேவா? ஸோ நீங்கள் கிளிக் கொடுத்து விண்டோஸா லினக்ஸா மேக்கில் என்ன அப்படின்றது கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்பைடர் நோட் புக் இருக்கும். அண்ட் இஃப் யூ ஆர் ஓகேவா, ஸோ நான் பைத்தான் இன்டர்மீடியேட் லெவலில் இருக்கேன், நான் அட்வான்ஸ்டாக கொஞ்சம் போகணும் அப்படின்னா யூ கேன் கோ வித் த பெஸ்ட் எல்ஸ் பைச்சாம். ஓகேவா? ஸோ ஃபார் த பைத்தான் இந்த மிஷின் லேர்னிங் மாடல் பில்டிங் இது எல்லாத்துக்குமே ஓகேவா? ஸோ ஒரு பைத்தானை ரைட் பண்ண ஒரு அட்வான்ஸ்டு டூலை தான் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா பைச்சாம்னு சொல்லலாம். ஸோ இந்த பைத்தாமை நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒன்லி ஒன் ப்ராப்ளம் இஸ் தேர். ஓகேவா? உங்களுடைய லேப்டாப் ஓகே உங்களுடைய சிஸ்டம் ஆர் லேப்டாப் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இன்டர்மீடியேட் லெவலில் இருக்கும். சரியா? ஸோ அப்படி இன்டர்மீடியேட் லெவலில் இல்லை அப்படின்னா இந்த டூல் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணி ஸோ ப்ரோக்ராமை ரைட் பண்ணுற இடத்துலலாம் ஒரு சில ஆங் அப்படின்ற மாரி ஸ்க்ரீன் பாஸ் ஆகி ஆங் ஆகும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ இப்போ இண்டஸ்ட்ரி லெவலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணுவாங்க காமனான இடத்துல. பட் அந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கு என்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஜூபிட்டர் நோட் புக். ஓகேவா? ஸோ ஜூபிட்டர் நோட் புக்குன்றதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ் பார்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஏஐ பார்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பைச்சாம். ஓகேவா? ஸோ டவுன்லோட் பண்ணது விஷயம் இல்லை, கிளிக் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். சரியா? ஸோ இந்த பைச்சாமும் ஜூபிட்டர் நோட் புக்கும் ஸோ ஃபார் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் ஏஐ பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த சீரீஸில் நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம அனகோண்டா நேவிகேட்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்குள்ளே இருக்க ஜூபிட்டர் லேபை ஓப்பன் பண்ணி தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஓகே? ஸோ இப்போ அனகோண்டா நேவிகேட்டர் இருக்கா, ஸோ ஜஸ்ட் கிளிக் டவுன்லோட் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்கா. ஸோ ரிட்டன் டு த யூசர் கெட் ஸ்டார்டட். ஓகே, நான் கெட் ஸ்டார்டட் கொடுக்குறேன். ஸோ சைன் அப் கேட்குது, தாராளமாக சைன் அப் பண்ணிக்கோங்க, இட் நாட் அ ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ நான் சைன் அப் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ விண்டோஸா மேக்கா லினக்ஸான்னு கேட்கும், அதுக்கேற்ற மாதிரி ஸோ இந்த இடத்துல இருக்கு இல்லையா. ஸோ அனகோண்டா டிஸ்ட்ரிபியூஷன் மினிகோண்டா வேண்டாம். ஓகேவா? ஸோ டோன்ட் இன்ஸ்டால் த மினிகோண்டா, ஜஸ்ட் கோ வித் அனகோண்டா. ஓகேவா? ஸோ அனகோண்டா டிஸ்ட்ரிபியூஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் லொக்கேஷன் கேட்கும், அது நீங்கள் சேவ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். நார்மல் இன்ஸ்டாலேஷன் தான். ஓகேவா? ஸோ ரன் பண்ணுங்கள், டபுள் கிளிக் இப்படி ரைட் கிளிக் பண்ணுங்கள், ரன்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும், ரன் கொடுத்தீங்கன்னா ஸோ எஸ்ஆர் நோ கேட்கும் சம் சிஸ்டமில் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் அப்படி கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேவா? ஸோ இன்ஸ்டால் ஆனது பக்கம் அனகோண்டா நேவிகேட்டர் உங்களுடைய சர்ச் பாரில் போயிட்டு ஸோ ANA அப்படின்னு கொடுத்தீங்கனாலே அனகோண்டா நேவிகேட்டர்னு வந்துடும். ஜஸ்ட் இதில் போய் ஓப்பன் சொல்லி கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் சொல்லி கிளிக் பண்ணோடனே ஒரு க்ரீன் கலரில் ஒரு சர்க்கிள் ஒரு லோடிங் ஸ்க்ரீன் வரும். ஓகேவா? ஸோ அது வந்தோடனே ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு அனகோண்டா நேவிகேட்டர்ன்ற டூல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதுக்குள்ளே போயிட்டு நம்ம தேவையான லேப்ஸ் என்ன யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், அனகோண்டாவை போயிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா? வந்துருச்சா? ஸோ க்ரீன் கலர் ஒரு சர்க்கிள் இன்ஸ்டலைசிங் அப்படின்னு வருதா. ஸோ இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஓகே ஸோ இப்போ நமக்கு அந்த பேஜ்ன்றது ஓப்பன் ஆகும். ஓகேவா? லோட் ஆகுது, பண்டில் உள்ளே இருக்க மெட்டா டேட்டாஸு உள்ளே நிறையா சர்டன் இண்டிவிஜுவல் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும். அதுக்கு நமக்கு தேவையான பிளாட்ஃபார்ம்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இது ஒரு ஹப்பு மாரின்னு வச்சுக்கலாமே. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நான் இப்போ வந்து இதை ஓப்பன் கொடுத்துருக்கேன், எனக்கு லோடிங் ஸ்க்ரீன் வந்து போகுது. ஸோ ஆஃப்டர் தட் எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேவா? ஓப்பன் ஆனோடனே இப்படி தான் இருக்கும். திஸ் இஸ் அ ஹோம் பேஜ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஹோம் பேஜில் நமக்கு பார்த்தீங்கன்னா பைச்சாம் இருக்குது, அனகோண்டா ஏஐ நேவிகேட்டர், டூல் பாக்ஸு, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸ்பைடர் இருக்கும், விஷுவல் ஸ்டுடியோ கோடு இருக்கும். இதுலேருந்தே கூட நம்ம டேரெக்டாக லான்ச் பண்ணிக்கலாம், பட் வித் அனகோண்டா நேவிகேட்டர் சப்போர்ட்டோட.
சரியா? ஸோ சின்ஸ் இதில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ஜூபிட்டருடைய நோட் புக்கை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ஜூபிட்டர் நோட் புக்கை நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா? ஸோ நீங்கள் அப்படியும் பண்ணிக்கலாம். இல்லை அந்த அனகோண்டா நேவிகேட்டர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இங்கே இருக்க இல்லையா லான்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் லான்ச்னு சொல்லி கொடுத்துருங்க. இஃப் இட் இஸ் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல கிளிக் கொடுத்தீங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு லான்ச்ன்ற மாரி ஒரு ஆப்ஷன் காட்டும். ஓகேவா? ஸோ நீங்கள் லான்ச்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரௌசரில் லோக்கல் ஹோஸ்ட் 888 ஓகேவா? ஸோ 48 அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வரும். ஓகேவா? ஸோ அந்த அட்ரஸை விட்டுருங்க, லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்ற இடத்துல வரும். ஸோ இதில் போயிட்டு நம்ம எதில் வேணால் இந்த இடத்துல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா பைத்தான். ஸோ இப்போ இந்தமாரி பைத்தான்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி பைத்தானில் உள்ள எல்லா விஷயங்களும் இந்த ஃபோல்டருக்குள்ளே. ஓகேவா? ஸோ இது போல் ஒரு ஃபோல்டர் போட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஒன்றுமே இல்லை, ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர். ஓகேவா? பைத்தான். ஓகே, பைத்தான் சீரியஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ இப்போ இவ்வளோதான் விஷயம். ஒரு ஃபோல்டரை மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன் அண்ட் ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல நியூ நோட் புக்குன்னு இருக்கா? ஸோ இந்த நியூ நோட் புக்கை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நியூ நோட் புக்குன்னு கொடுத்தோடனே எனக்கு ஹோம்ன்றது தனியாக வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ அண்ட் தென் எனக்கு இந்த இடத்துல நோட் புக்குன்றது தனியாக ப்ரெசென்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த நோட் புக் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல தான் நம்ம லைக் ரைட் பண்ணக்கூடிய கோடிங்ஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் நம்ம ரன் பண்ண போகிறோம். சரியா? ஸோ சின்ஸ் இட் இஸ் ஓகேவா? இருங்க. ஹோஸ்ட் கனெக்ட் ஆகலை. ஓகேவா? நான் ரன் பண்ணுறேன். அகைன் லான்ச் பண்ணியிருக்கேன். இட் வில் லான்ச். ஓகேவா? ஸோ வெனவர் ஓகே. ஸோ இது போல் லான்ச் பண்ணி எனக்கு லான்ச் ஆகலை, எனக்கு வரலை, இது போல் லோட் ஆகுது, ஸ்ட்ரக் ஆகுதுன்னா ஜஸ்ட் வெயிட். மறுபடியும் அப்ளிகேஷன்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரீரன் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் இட் வில் ஒர்க். ஓகேவா? ஸோ நான் இப்போ அதை லான்ச் பண்ணேன்னா எனக்கு பேஜ் இங்கே ஓப்பன் ஆகிடுச்சா? ஸோ பைத்தான் சீரியஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன்னா நான் ரைட் கிளிக் பண்ணி ஸோ ஒரு டைட்டில் கொடுத்தேன்னா ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணோன்னே நீங்கள் ஜூபிட்டர் நோட் புக் வந்துருச்சா? செலக்ட் கர்னல் அப்படின்னு சொன்னீங்கன்னா உள்ளே நிறையா இருக்கும். நீங்கள் கோண்டா என்விரான்மெண்டல் பேஸ்லேயே, அதாவது அனகோண்டாவுடைய என்விரான்மெண்டல் பேஸ்லேயே நீங்கள் வச்சு ஓகே கொடுத்துருங்க. வேறு எதுக்கும் போவேன்னா இதிலே இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்தளவுக்கு அட்வான்ஸ்டாக போகிறப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் அடுத்தது நான் சொல்கிறேன். சரியா? ஸோ இப்போ அங்கே வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய ப்ரோக்ராமிங்ஸ் எல்லாமே ரைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெனவர் யூ ஆர் கோயிங் டு ரைட் த கோட் இல்லை சின்டாக்ஸஸ் இல்லை ப்ரோக்ராமிங்ஸ்லாம் ரைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பெட்டர் யூ நீட் டு கிவ் அ நேம். ஓகே? அந்த ஃபைலோடைய நேம் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஸோ நீங்கள் என்ன ப்ரோக்ராமிங் ரைட் பண்ணலாம் அந்த ப்ரோக்ராமிங் உண்டான நேம் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா டெமோ. ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் டெமோன்னு கொடுக்குறேன். பிகாஸ் உங்களுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணுன்ற டெமோ காட்டுறதுனால நான் டெமோ அப்படின்ற மாரி கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். ஏன் அப்படி சேவ் பண்ணனா நெக்ஸ்ட் டைம் ஐ ஓப்பன் த பைத்தான் சீரியஸ். ஸோ நிறைய அன்டைட்டில்டு இருந்தால் எனக்கு எதோடைய ப்ரோக்ராமிங்கிறது எனக்கு தெரியாது. பட் இஃப் ஐ நேம்டு கரெக்ட்லி ஸோ இப்போ நான் டெமோன்னு கொடுத்ததுனால எனக்கு மைண்டில் கிளிக் ஆகும். ஓகே, ஸோ இது இந்த வீடியோவில் நான் எடுக்கிறப்போ டெமோவில் நான் ஒரு சில இது சொன்னேன். ஸோ அது டெமோன்னு சொல்லி சேவ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ அடுத்த டாபிக் எதனா ஒரு வேரியபிள்ஸோ இல்லை ஒரு டேட்டா டைப்ஸோ இல்லை ஒரு ஃபங்க்ஷன்ஸோ இல்லை ஒரு ஊப்ஸோ என்ன கான்செப்ட் உள்ள என்ட்ரு ஆனாலும் ஸோ நான் அந்த ஊப்ஸ் கான்செப்ட் ஆப்ஜெக்ட் கிளாஸு இன்ஹெரிடன்ஸு ஓகேவா? ஸோ மல்டிபிள் இன்ஹெரிடன்ஸு மல்டி லெவல் இன்ஹெரிடன்ஸு பாலிமார்பிசம் இதெல்லாம் போட்டோன்னா எனக்கு அந்த நேமை வச்சு ஃபைல் நேம் வச்சு என்னால் சோர்ஸ் கோடை கெட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதனால் நேம் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒன்றுமே இல்லை, இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் போட்டு நீங்கள் ரீநேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது ரீநேம் ஆகிடும். சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் ப்ரோக்ராமிங்கை ரன் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா உங்களுக்கு என்னென்ன லைக் சின்டாக்ஸஸ் எது வேணால் ரன் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். அகைன் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி ஒரு வேல்யூன்றதை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பிரிண்ட்டு a + b அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அண்ட் இதை நம்ம இப்போ ரன் பண்ணலாம். இங்கே ஒரு ப்ளே ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இந்த ப்ளே ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செட் இந்த பிளாக் இருக்கு இல்லையா? இது அப்படியே ரன் ஆகிடும் நமக்கு. ஓகேவா? ஸோ இப்படி தான் இந்த இடத்துல தான் நமக்கு தேவையான லைப்ரரிஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு லைப்ரரி இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல தான் இம்போர்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இன்கேஸ் அந்த லைப்ரரி உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் ஓகே ஸோ அந்த லைப்ரரி உங்களுக்கு இல்லை நோ மாடியூல் நேம் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா யூ கோயிங் டு கோ யூஸ் த pip install. ஓகேவா? இந்த கமாண்ட் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ pandas. ஸோ
ஸோ ஒன்ஸ் அதில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ரன் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த பேண்டாஸ்ன்றது இன்ஸ்டால் ஆகும். பிகாஸ் இயர் ஐ இன்ஸ்டால்ட், தட்ஸ் வை ஐ கெட் த ரெக்ரூட்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. சரியா? ஸோ நம்ம இந்த சீரீஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஜூபிட்டர் நோட்புக். எதுலேருந்துன்னா அனகோண்டா நேவிகேட்டரை யூஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்க ஜூபிட்டர் நோட்புக்கை லான்ச் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ஏன்னா இதுக்கு சரி பர்டிகுலர் ரீசன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் நாட் கோனா பி இஃப் வி ஆர் ஃபேசிங் எனி எரர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஸோ நான் பிக்கு பதிலாக இப்போது சீன் சொல்லி கொடுத்துருக்கேன்னு வைங்களேன். ஓகே, இப்போ அதை நான் ரன் பண்ணுறேன்னா எனக்கு எரர் வரும். பட் ஆஸ் அ பிகினராக உங்களுக்கு இது என்ன எரர் அப்படின்றது தெரியல, நான் இதை கிளியர் பண்ணா இங்கே ஃபிக்ஸ் கோடுன்னு இருக்கு இல்லையா, இங்கே கொடுத்துட்டாலே இது போல் வந்துடும். ஸோ இந்த இடத்துல கன்ஃபார்ம் யுவர் ஏஜ் கொடுத்துட்டு அக்ரி கொடுத்துட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுங்க. இந்த இடத்துல சைன்இன் கேட்கும். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏன் மறுபடியும் ஓகேவா க்ளோஸ் ஆகிடுறேன். இந்த இடத்துல ஒரு அனகோண்டா அசிஸ்டன்ட் இருக்கும் கிட்ட ஏஐ டூல்ஸ் மாதிரி தான். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம என்ன எரர் இங்கே ஃபேஸ் பண்ணியிருக்கோமோ ஸோ அதை காப்பி பண்ணி இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணி இங்கே ஒரு என்டர் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே கொடுக்குறப்போ நமக்கு வருதா? ஸோ நம்ம லைன்ஸ் ஆஃப் கோட் இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ லைன் 1 A is equal to 15 defined. லைன் 2 B is equal to 5 defined. லைன் 3 print A plus C, ஒரு கிராஸ் மார்க் வந்து C is not defined அப்படின்னு வருதா? AB தான் கொடுத்துருக்கோம், Cன்றது கொடுக்கல. அப்போ you mean to add A plus B. ஓகேவா? ஸோ இல்லை Cன்றது கொடுக்க போறீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வேரியபிளை கொடுத்து அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கணும். ஓகேவா? ஸோ இல்லை சீன் கொடுத்துட்டு A + B + C நமக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி தேவையில்லாமல் வெளியில் போயிட்டு இன்னொரு பேஜ் ஓப்பன் பண்ணி பண்ணுறதுக்கு இப்படி பேரலாக நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் ஸ்மால் பர்பஸ் நான் அனகோண்டா நேவிகேட்டருக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அது நான் உங்களுக்கும் சஜஷன் பண்ணுறேன். சரியா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஓவராலாக பிளாட்ஃபார்ம்ஸ் என்னென்ன காமனாக அவைலபிளாக இருக்குது நம்ம யூஸ் பண்ணலான்றதை பார்த்துருக்கோம். அண்ட் பிகினர் எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணலாம், ஒரு இன்டர்மீடியேட் பர்சன் எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணலாம், அபோவ் இன்டர்மீடியேட் என்ன பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணலாம், அந்த பர்பஸ் என்னன்றதை சொல்லியிருக்கேன். அண்ட் எந்த சீரீஸில் நம்ம என்ன பிளாட்ஃபார்மாக கண்டினியூஸாக யூஸ் பண்ண போகிறோன்றதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கான்செப்டோட நம்ம பார்க்கலாம்.